இலங்கையில் ஆட்சியாளர்களின் ஆசீர்வாதத்துடனேயே படுகொலைகள் இடம்பெற்றுள்ளன. சார்ல்ஸ் நிர்மலநாதன் வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் ஆஜராகிய நீதிபதி மா இளஞ்செழியன். ரஷ்யா உக்ரைன் போரில் பணியாற்ற இலங்கையர்கள் கடத்தல், விசாரணைகள் ஆரம்பம். மருதமடு மாதாவின் திருச்சொரூப தரிசனம் கிளிநொச்சியை வந்தடைந்தது. வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளராக பத்திரன பொறுப்பேற்பு. இலங்கையின் பாரிய திட்டங்களில் ஈரான் துணை நிற்கும், ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உறுதி. சுதந்திர கட்சி பதில் தலைவராக விஜயதாச ராஜபக்சவை நியமிப்பதற்கு தடை உத்தரவு. தமிழரசு கட்சியின் பொதுக்கூட்ட விவகாரம், நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. காத்தான்குடி குண்டுவீச்சு தாக்குதல், திடீர் விசாரணைகளை ஆரம்பித்த சிஐடியினர். மக்களுக்கு கையளிக்கப்படவிருக்கும் இந்திய உதவியில் நிர்மாணிக்கப்பட்ட கிராமங்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் திருமலையில் கலந்துரையாடல். தொடர்பது விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜோசப் பராயசிங்கம், ரவிராஜ் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் அனைத்தும் இந்த நாட்டில் ஆட்சியாளர்களுடைய ஆசீர்வாதத்துடனேயே இடம்பெற்றுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். இன்றைய குறிப்பாக 2019 ஆண்டு நடைபெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய ஒத்திவைப்பு வேலைப்பிரியர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று 5 வருடங்கள் முடிந்த நிலையில் இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் யார், ஏன் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற கேள்விகள் இங்கு எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் ஆட்சியாளர்களுடைய ஆசீர்வாதத்துடன் ஆட்சியாளர்களுடைய ஆலோசனைக்கு அமைவாக பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதில் ஒரு சில விடயங்களை நான் இங்கு ஞாபகப்படுத்த வேண்டும். குறிப்பாக முன்னாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பராசிங்கம் அவர்கள் கிறிஸ்மஸ் திருப்பலியின் போது 2005 ஆண்டு கிறிஸ்மஸ் திருப்பலியின் போது அவர் திருப்பலியில் பங்கு பெற்றி கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டார். 2006 ஆண்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இறக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள். இறக்கும் போது என்று சொல்வதை விட கொல்லப்படும் போது அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார். ගරුමන්තුමා ඔබතුමාට තව මිනිත්තු 9ක කාලයක් වැඩිපුර ලැබෙනවා. 2006 ஆண்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் ரவிராஜ் அண்ணன் அவர்கள் கொழும்பில் பட்டப்பகலில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த 2 சம்பவங்களை பார்க்கின்ற போது பல்வேறுபட்ட ஆதாரங்கள், தடயங்கள் கிடைக்கப்பெற்றது. ஆனால் ஏன் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை அல்லது குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க முடியவில்லை, குற்றவாளிகளை இனங்காண முடியவில்லை என்றால் அது ஆட்சியாளர்களுடைய ஆலோசனைப்படி அந்த கொலைகள் நடைபெற்றது. குறிப்பாக அந்த காலப்பகுதிகளில் முன்னாள் ஜனாதிபதி 2005-6 ஆண்டு காலப்பகுதிகளில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய ஆலோசனையில் அந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொல்லப்பட்டார்கள். அதன் பிற்பாடு 2009 ஆண்டு மிகப்பெரிய யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் பல நாடுகளுடைய உதவியுடன் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். அப்பொழுதும் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக கோட்டபாய ராஜபக்ச இருந்தார். 2019 ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல், குறிப்பாக ஈஸ்டர் திருப்பலியின் போது கத்தோலிக்க மக்களையும் மேற்குலக, குறிப்பாக பிரித்தானியா, அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய சுற்றுலா பயணிகளையும் இலக்கு வைத்து அந்த தாக்குதல் நடைபெற்றது. அந்த தாக்குதலில் கூட பல்வேறுபட்ட
தடயங்கள் காரணங்கள் விசாரணை செய்யக்கூடிய வகையில் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் இன்றும் யாரால் கட்டளை வழங்கப்பட்டதென்ற அந்த கேள்விக்கு பதிலில்லாத ஒரு வினாவாக இந்த சபையில் பிரேரணை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்றது. மிக முக்கியமாக 2019ஆம் ஆண்டு நடைபெற இருந்த ஜனாதிபதி தேர்தலினுடைய ஒரு நகர்வாகத்தான் மக்கள் அதை பார்க்கிறார்கள். என்னுடைய கருத்தும் அதாகத்தான் இருக்கிறது. 2019ஆம் ஆண்டு நடைபெற இருந்த அந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இலங்கை மக்கள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வை கொண்டு வந்து அதன் மூலம் அதை சாதிக்க முடியும் என்று இந்த சம்பவம் நடைபெற்றது. ஆனால் இறைவனுடைய திருத்தலங்களில் இந்த இலக்கு வைத்து தாக்குதல் நடைபெற்றது. அந்த இறைவனுடைய தீர்ப்பாக அந்த ஜனாதிபதி அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கின்றார். 2005ஆம் ஆண்டு அமரர் ஜோசப் பராசிங்க முதல் அமரர் ரவிராஜ் அண்ணன் முதல் 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தமாக மன்னார் கிளிநொச்சி வவுனியா பிரதேசங்களில் நடைபெற்று கடைசியாக முள்ளிவாய்க்காலில் 2019ஆம் ஆண்டு மே மாதம் தன்னுடைய இரத்த களரியை அங்கு அமுல்படுத்தி தன்னுடைய பெயரை நிலைநாட்டினார். ஆகவே இந்த 4 சம்பவங்களுக்கு பின்னாலும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் இருந்திருக்கிறார். இலங்கையில் என்றுமில்லாதவாறு 69 லட்சம் மக்களுடைய வாக்கை பெற்ற ஜனாதிபதி வாக்களித்த மக்களால் நிராகரிக்கப்பட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வது மட்டுமல்ல, அவர் இலங்கையில் இருக்க முடியாமல் தப்பிச் சென்றார். இதுதான் இந்த வரலாறு. இதில் உண்மை சம்பவங்கள் அறிய முடியாது. ஏனென்றால் 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்ற போது அப்போதைய ஜனாதிபதியாக மைத்திரிபால சிறிசேன அவர்கள் இருந்தார். பாதுகாப்பு அமைச்சராகவும் ஜனாதிபதியாகவும் மைத்திரிபால சிறிசேன அவர்கள் இருந்தார். ஆனால் அவர் அன்று முதல் இன்று வரை காலத்துக்கு காலம் பல்வேறுபட்ட கதைகளை கூறி மக்களை திசை திருப்புகின்ற அல்லது மக்களை ஏமாற்றுகின்ற செயல்பாடாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களுடைய கருத்துக்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்று 5 வருடங்கள் முடிந்திருக்கிறது. ஆனால் இந்த ஈஸ்டர் தாக்குதலினுடைய கட்டளையிட்ட அந்த நபர் யார்? கட்டளையிட்டவர்கள் எங்கே? அவர்கள் ஏன் இந்த ஈஸ்டர் தாக்குதலை நடத்தும்படி கட்டளையிட்டார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது சாட்சி பூர்வமாக நீதித்துறையால் அது சாட்சிப்படுத்தப்படவில்லையே ஒழிய அது இந்த நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரியும். அதில் ஒரு சில தீவிரவாத போக்குடைய அமைப்புகள்
அல்லது ஆயுத குழுக்களாக கூட இருக்கலாம். அவர்கள் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாகவும் பொதுவான மக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதில் ஏன் 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் தாக்குதல் நடைபெறுகிறது, 2019 செப்டம்பர் அக்டோபர் பகுதிகளில் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுகிறார். ஆனால் ஏன் அந்த முழுமையான விசாரணையை செய்யவில்லை என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இங்கு பல்வேறுபட்ட போலீஸ் திணைக்கள புலனாய்வுத்துறையினுடைய அறிக்கைகளின்படி அல்லது பல்வேறுபட்ட சாட்சியங்களின்படி முன்னுக்கு பின்னுக்கு முரணான சாட்சியங்கள் பதியப்பட்டிருக்கிறது. மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் மீது நடாத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் அவரது மெய்ப்பாதுகாவலரான போலீஸ் சார்ஜன் ஒருவர் உயிரிழந்தமை மற்றும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் காயமடைந்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று புதன்கிழமை யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்புடன் நீதிமன்றத்துக்கு அவர் வருகை தந்துள்ளார். இந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்புடன் யாழ்ப்பாண நீதிமன்ற வளாகத்துக்கு வருகை தந்திருந்தார். யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதி டெனிஸ் சாந்தன் சூசைதாசன் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட வழக்கு விசாரணையில் மேல் நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செழியனும் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தரும் சாட்சியம் அளித்திருந்தனர். குறித்த வழக்கில் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் விசேட அரசு சட்டவாதி நாகரத்தினம் நிஷாந்தும் எதிராளிகள் சார்பில் சட்டத்தரணி பிரதீபன் ஷர்மினியும் ஆஜராகினர். 2017 ஜூலை 22 அப்போதைய யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் நல்லூர் ஆலய பின்வீதி வழியாக காரில் சென்றார். இதன்போது மோட்டார் சைக்கிளிலும் காரிலும் மெய் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் மீது துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டது. இச்சம்பவத்தில் மிகவும் குறுகிய தூர இடைவெளியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் மயிரிழையில் உயிர் தப்பினார். சூட்டு சம்பவத்தின் போது வயிற்றில் படுகாயமடைந்த போலீஸ் சார்ஜன் தரத்திலானவரே உயிரிழந்தார். சம்பவத்தை அடுத்து இருவர் கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கு எதிரான சுருக்கமுறையற்ற விசாரணை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் நிறைவடைந்த நிலையில் சட்டமா அதிபரினால் குற்றம் சாட்டப்பட்ட இருவருக்கும் எதிராக யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதன் மீதான விசாரணையே நடைபெற்றது. குறித்த வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக 3 தினங்களுக்கு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைனின் இராணுவ சேவைக்காக இலங்கையர்கள் கடத்தப்பட்டுள்ள சம்பவங்கள் தொடர்பில் போலீசாரும் வெளிவகார அமைச்சும் ஆராய்ந்து வருவதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இலங்கையின் முன்னாள் படை வீரர்கள் போரில் ஈடுபடுவதற்காக ரஷ்யா மற்றும் உக்ரைன் ராணுவத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் பாரிய மோசடி இடம்பெறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதோடு வெளிவிவகார அமைச்சும் இவ்விவகாரத்தை ஆராய்ந்து வருகின்றது. மோசடி செய்பவர்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைனில் வேலை வழங்குவதற்காக ஒரு தனிநபரிடமிருந்து 1.8 மில்லியன் ரூபாய்களை பெற்றுள்ளார். இவ்வாறு ரஷ்யா மற்றும் உக்ரைன் ராணுவத்துக்கு எத்தனை இலங்கையர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளனர் என்பதையும் இந்த மோசடிக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். இந்நிலையில் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலோஸ் இது தொடர்பில் நாளை சபையில் அறிவிப்பார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி அக்கராயன் ஆரோக்கிய மாதா ஆலயத்துக்கு வருகை தந்த மாதாவுக்கு அருத்தந்தை ஆல்பர்ட் சேகர் தலைமையில் வரவேற்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து விசேட வழிபாடு இடம்பெற்றதுடன் மாவட்டத்தின் பல பிரதேசங்களுக்கும் திருச்சொரூப பயணம் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மடுமாதா முடிசூடப்பட்டு 100வது ஆண்டு நிறைவையொட்டி குறித்த திருச்சொரூப தரிசனம் நாட்டில் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதுடன் 1999 ஆண்டு 75ஆம் ஆண்டு பூர்த்திக்காக இவ்வாறு பயணம் மேற்கொள்ளப்பட்டமையும் சிறப்பான விடயமாகும். வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளராக சமன் தர்மசிறி பத்திரன இன்றைய தினம் சம்பிரதாயபூர்வமாக கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். யாழ்ப்பாணம் பண்ணையில் அமைந்துள்ள வடக்கு மாகாண சுகாதார பணிமனையில் இடம்பெற்ற நிகழ்வில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பதில் பணிப்பாளராக இருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி தனது பொறுப்புகளை புதிய பணிப்பாளர் பத்திரனவிடம் கையளித்தார். இதன்போது வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் கே நந்தகுமாரன் உள்ளிட்ட சுகாதார திணைக்கள உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். ஈரான் தனது அறிவு, நிபுணத்துவம் மற்றும் அனுபவத்தை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாக ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி தெரிவித்துள்ளார்.
ஒபாமா பல்நோக்கு அபிவிருத்தி திட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஈரான் ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். நாட்டின் முன்னேற்றத்துக்காக பாரிய திட்டங்களில் இலங்கையுடன் ஈரான் துணை நிற்கும் எனவும் அவர் தெரிவித்தார். ஈரானின் ஒத்துழைப்புடன் $529 மில்லியன் பெறுமதியில் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் குறித்த திட்டத்தை திறந்து வைப்பதற்காகவே ஈரான் ஜனாதிபதி இன்றைய தினம் மத்தளை சர்வதேச விமான நிலையத்தினூடாக நாட்டை வந்தடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் பொதுச் செயலாளராக துஷ்மந்த மித்ரபாலவும் செயற்படுவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் தற்காலிக தலைமைச் செயலாளர் எடுத்த முடிவுகளை அமல்படுத்த தடை விதித்து நீதிமன்றம் மற்றொரு தடை உத்தரவையும் பிறப்பித்துள்ளது. இந்த தடை உத்தரவு வரும் மே மாதம் 8ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மஹிந்த அமரவீர, லசந்த அழகியவண்ண மற்றும் துமிந்த திசநாயக்க ஆகியோர் சமர்ப்பித்த முறைப்பாட்டுக்கு அமைய கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் பிதான இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன செயற்படுவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர் மொண்டகு சரத்சந்திர சமர்ப்பித்த முறைப்பாடு தொடர்பில் கொழும்பு மாவட்ட நீதிபதி திரு சந்துன் விதான இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு வருவாய் தரும் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் நோக்கில் நீர் இறைக்கும் இயந்திரம் மற்றும் தூவல் நீர்ப்பாசன கருவிகள் நேற்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டது. திருகோணமலை மாவட்ட நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் 4 குடும்பங்களுக்கு நீர் இறைக்கும் இயந்திரம் மற்றும் தூவல் நீர்ப்பாசன கருவிகள் வழங்கி வைக்கப்பட்டது. குறித்த உபகரணங்களை நலன்புரி சங்கத்தின் தலைவர் ச குகதாசன் கலந்து கொண்டு வழங்கி வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாணத்தில் சிறுநீரக நோயை கட்டுப்படுத்தவும் அந்த பிரதேச மக்களின் குடிநீர் பிரச்சினையை தீர்க்கவும் மேலும் 24 நனோநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் நிறுவப்பட உள்ளன. அதன்படி 24 நீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தலைமையில் மக்களிடம் கையளிக்கப்பட்டன. இதற்கமைய வவுனியா மாவட்டத்தில் 6 நானோ நீர் சுத்திகரிப்பு நிலையங்களும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 18 நானோ நீர் சுத்திகரிப்பு நிலையங்களும் கையளிக்கப்பட்டுள்ளன. இந்த நீர் சுத்திகரிப்பு நிலைய திட்டம் வடக்கு மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதுடன் அவர்கள் சுத்தமான குடிநீருக்காக இதுவரை காலமும் அனுபவித்து வந்த துயரங்களுக்கும் முடிவு கட்டியுள்ளது. வடமாகாண இடம்பெயர்ந்த மக்கள் மேல்குடியேற்றப்பட்ட கிராமங்களில் இந்த நானோ நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. அவை வவுனியா மாவட்டத்தின் வவுனியா வடக்கு, வெங்கலச்சிக்குளம், வவுனியா தெற்கு ஆகிய செயலாளர் பிரிவுகளிலும், கிளிநொச்சி மாவட்டத்தின் பச்சுளைப்பள்ளி, கரைச்சி மற்றும் கண்டாவளை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் என்ற அரசாங்கத்தின் எண்ணக்கருவின் கீழ் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவின் அறிவுறுத்தலின்படி அந்த அமைச்சின் கீழ் இயக்கும் மேல்குடியேற்ற பிரிவு சமூக நீர் திணைக்களத்துடன் இணைந்து இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றது. 2021ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இத்திட்டத்தின் கீழ் வடமாகாணத்தில் 50 நானோ நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டது. அதன்படி முல்லைத்தீவு மாவட்டத்தில் 4 நானோ நீர் சுத்திகரிப்பு நிலையங்களும், கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களில் தலா 23 நானோ நீர் சுத்திகரிப்பு நிலையங்களும் நிறுவப்பட்டன. இதன் மொத்த திட்ட மதிப்பு 211 மில்லியன் ரூபாவாகும். முன்னதாக கடந்த ஆண்டு இறுதியில் முதற்கட்டமாக 26 நானோ நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மக்களிடம் கையளிக்கப்பட்டன. இத்திட்டத்தின் மூலம் 16,480 குடும்பங்கள் பயனடைவார்கள். இந்த நானோ நீர் சுத்திகரிப்பு இயந்திரம் நாளொன்றுக்கு சுமார் 2000 லிட்டர் தண்ணீரை முழுவதுமாக சுத்தம் செய்யும் திறனை கொண்டவை என்று மீள்குடியேற்ற பிரிவு தெரிவிக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சி தொடர்பான வழக்கு மே மாதம் 31ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான KV தவராசா தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் வழக்கு தொடர்பான விசாரணை இன்றைய தினம் திருகோணமலை நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், இந்த வழக்கில் காலம் கடந்து வெற்றி பெற்றாலும் அது வழக்கில் தோல்வியடைந்ததாகவே கருதப்படும். அது கட்சியின் நிலைப்பாட்டை மோசமான கட்டத்துக்கு தள்ளிவிடும். அத்துடன் வழக்காளி எதை எதிர்பார்க்கின்றார் என நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் நடைபெற்ற குண்டுவீச்சு தாக்குதல் மற்றும் கலவரங்கள் தொடர்பாக 20 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் பாதுகாப்பு தரப்பினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். காத்தான்குடி இரும்பு தைக்கா பள்ளியில் கடந்த 2004ஆம் ஆண்டு இடம்பெற்ற குண்டுவீச்சு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மீண்டும் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. காத்தான்குடி ஆறாம்குறிச்சி இரும்பு தைக்கா பள்ளிவாசல் என அழைக்கப்படுகின்ற அல்கசனாத் பள்ளிவாசலில் கடந்த 2004ஆம் ஆண்டு இரவு வேளையில் குண்டு தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. இது தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் நேற்றைய தினம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
இந்த சம்பவத்தில் காயமடைந்து 11 பேர் உட்பட பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருந்த சிலரை நேற்றைய தினம் விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது. கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபரின் பணிப்புரைக்கு அமைய இந்த விசாரணை இடம்பெறுவதாகவும் தெரிய வருகின்றது. காத்தான்குடி இரும்பு தைக்கா பள்ளிவாசலில் 1/11/2004 ஆண்டு ரமலான் மாதம் 16ஆம் நாளன்று இரவு தாராவிக் தொழுகையின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றது. காத்தான்குடியில் மார்க்க பிரச்சினை உக்கிரமாக நிலவிய காலகட்டத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் குறித்த குண்டு தாக்குதல் தொடர்பாக 20 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை தொடர்பாக காத்தான்குடி பகுதியில் உள்ள மக்கள் மத்தியில் அச்ச உணர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்திய உதவியின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட மேலும் 4 கிராமங்கள் விரைவில் மக்களிடம் கையளிக்கப்படும் என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு, ரத்தினபுரி, திருகோணமலை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் இந்திய உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட கிராமங்களை இவ்வாறு திறந்து வைக்கப்பட உள்ளன. இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் நாடளாவிய ரீதியில் செயற்படுத்தப்பட்டு வரும் 101 கிராமங்களில் 7 கிராமங்களில் வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் ஒரு திட்டத்துக்கு 600 வீடுகள் என்பதோடு மொத்தமாக 2400 வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. இதற்காக இந்திய அரசால் ஒதுக்கப்பட்ட தொகை 2400 மில்லியன் ரூபாய் எனவும் அதோடு ஏற்கனவே 807 மில்லியன் ரூபாவும் இதற்காக வழங்கப்பட்டுள்ளது. இதனால் மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், ஹம்பகா, கண்டி, வவுனியா, பதுளை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட கிராமங்கள் மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமன்றி 90 கிராமங்களில் 1668 வீடுகள் கட்டும் பணி இதுவரை துரிதப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 732 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் நாடளாவிய ரீதியில் 4 வீடமைப்பு திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. தேசிய மட்டத்திலான வீடமைப்பு திட்டம் தென் மாகாணம் கிராம சக்தி வீட்டு திட்டம், வடக்கு மாகாணம் கிராம சக்தி வீட்டு திட்டம் மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டம் ஆகிய 4 திட்டங்களாகும். மேலும் 1592.7 மில்லியன் ரூபாய் இந்திய அரசாங்கத்திடமிருந்து பெறப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இது தவிர அனுராதபுரம், மகாவிலட்சியோ, அலபத் கிராமம் மற்றும் பூஜ்யம் மாதுருவாவில் உள்ள சோபித நினைவு கிராமத்துக்கும் இந்திய அரசாங்கத்தின் உதவியை பெற்றுள்ளது. அதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை 450 மில்லியன் ரூபாய் எனவும் அதோடு இக்கிராமத்தில் கட்டப்படவுள்ள வீடுகளின் எண்ணிக்கை 115ஆகவும் இருக்கின்றது. அரசாங்க நிதியில் 25 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் எஞ்சிய 90 வீடுகளின் நிர்மாண பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்திய உதவியின் கீழ் தோட்டப்புற வீடமைப்பு திட்டத்தின் அடிப்படை பணிகளும் இடம்பெற்று வருவதுடன் 8445 தோட்டப்புற வீடுகளை நிர்மாணிப்பதற்காக இந்திய அரசாங்கம் 23,646 மில்லியன் ரூபாயை வழங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சின் கீழ் உள்ள தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை இந்த வீடுகளை நிர்மாணிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனம் தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தையை மீண்டும் புறக்கணித்துள்ளது. அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து தோட்ட நிர்வாகத்தினை புறக்கணிக்க வேண்டும். இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை கலந்துரையாடலின் பின்னர் அறிவிக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு சம்பந்தமாக சம்பள நிர்ணய சபை இன்று புதன்கிழமை கூடியது. அதில் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய அங்கத்தவர்களும் கலந்து கொண்டிருந்தனர். ஆனால் இன்று பெருந்தோட்ட நிறுவனங்கள் சம்பள நிர்ணய சபையின் கூட்டத்தை புறக்கணித்துள்ளன. மீண்டும் ஒரு முறை தோட்ட தொழிலாளர்களையும் சம்பள நிர்ணய சபையையும் தோட்ட நிறுவனங்கள் புறக்கணித்துள்ளது. இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான வடிவேல் சுரேஷ் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து தோட்ட நிர்வாகத்தினை புறக்கணிக்க வேண்டும். 2 முறை கூடிய சம்பள நிர்ணய சபைக்கு முதலாளிமார் சம்மேளனம் வருகை தரவில்லை. 3ஆம் முறையும் வருகை தராவிடின் நாட்டினுடைய தொழில் சட்டத்திற்கு அமைய சம்பள நிர்ணய சபையில் ஆக கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் எந்த தொகை நிர்ணயிக்கப்படுகின்றதோ அதனை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனமாக உறுதி செய்து வர்த்தமானியில் வெளியிட தொழில் அமைச்சருக்கும் தொழில் ஆணையாளருக்கும் அதிகாரம் உள்ளது. பெருந்தோட்ட நிர்வாகங்களிடம் நாம் கையேந்தவில்லை. உழைப்புக்கேற்ற ஊதியமே கேட்கின்றோம். எங்களுடைய பொறுமையை சோதிப்பதனால் பெருந்தோட்ட நிறுவனங்கள் பல பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும். வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற ஒரு நாள் ஊதியத்தை வழங்குவதற்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணங்காவிட்டால் பெருந்தோட்ட நிறுவனங்கள் தோட்ட தொழிலாளர்களை புறக்கணித்ததை போன்று தோட்ட தொழிலாளர்கள் நடந்து கொண்டால் தோட்ட நிர்வாகங்களின் நிலைமை என்னவாகும் என்பதை பெருந்தோட்ட கம்பெனிகள் சிந்திக்க வேண்டும். எனவே இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை கலந்துரையாடலின் பின்னர் அறிவிக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் மேலும் தெரிவித்தார்.
இலங்கை தமிழரசு கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பான கலந்துரையாடல் திருகோணமலையில் இன்று இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் குகதாசன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் கட்சியின் எதிர்கால ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் தொடர்பில் கட்சியின் முக்கியஸ்தர்களுடன் கலந்துரையாடப்பட்டன. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.